வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, காலங்கள் ஓடுகின்றன, வருடங்கள் மாறுகின்றன. ஆனால் மாறாத அன்புடன் நம்மை வழிநடத்தும் இறைவனின் கிருபை மட்டும் என்றும் புதியதாயிருக்கிறது. இன்று நாம் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நிற்கின்றோம். இந்த 2025ஆம் ஆண்டின் கடைசி சூரியன் மறைந்து ஒரு புதிய விடியலை நோக்கி உலகம் காத்திருக்கும் வேளையில் நாம் கடந்து வந்த 365 நாட்களையும் ஒரு கணம் திரும்பி பார்ப்போம். இது நம் வாழ்வில் இறைவன் எழுதிய ஒரு காவியம். நாம் தடுமாறிய போது அவர் நம் கரங்களை பிடித்துக் கொண்டார். நாம் திசை தெரியாமல் நின்ற போது நமக்கு மேகத்தூணாகவும் அக்கினி தூணாகவும் இருந்தார். ஒரு தந்தை தன் பிள்ளையை தூக்கி சுமப்பது போல இந்த வருடம் முழுவதும் அவர் நம்மை சுமந்து வந்தார். தோல்விகள் நம்மை சூழ்ந்த போது அவர் வெற்றியை தந்தார். இக்கட்டான சூழலில் வழிகளை உருவாக்கினார். இன்று இந்த வருடத்தின் இறுதி நிமிடங்களில் நாம் பெற்ற அனைத்து ஆசீர்வாதங்களையும், நாம் கடந்த அனைத்து போராட்டங்களையும் ஒரு சேர தொகுத்து இறைவனின் பாதத்தின் அடியில் ஒரு நன்றி அறிதல் பலியாக காணிக்கையாக்குவோம். புதிய ஆண்டை அவர் கரம் பிடித்து வரவேற்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்கள் காலங்களையும் நேரங்களையும் உமது கரத்தில் வைத்திருக்கும் உன்னத இறைவனே, இந்த 2025ஆம் ஆண்டின் இறுதி மணித்துளிகளில் உமது பாதத்தின் அடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்குகிறோம். ஆண்டவரே, ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரை நீர் எங்களை வழிநடத்தி வந்த ஒவ்வொரு வினாடிக்காகவும் கோடான கோடி நன்றிகள். எத்தனையோ பேர் இந்த பயணத்தை பாதியிலேயே முடித்து கொண்ட போதும் எங்களை கிருபையாய் உயிருடன் வைத்து இன்று ஒரு புதிய ஆண்டின் வாசலில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றீரே. உமது பேரன்பிற்கு ஈடு இணை ஏது? கடந்த நாட்களில் நாங்கள் எடுத்த முடிவுகள், சந்தித்த மனிதர்கள், செய்த வேலைகள் என அனைத்திலும் உமது கரத்தின் அசைவை நாங்கள் கண்டோம். ஆண்டவரே, இந்த முழு வருடத்தையும் ஒரு அழகான மலர் கொத்தாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். இதில் நாங்கள் அடைந்த வெற்றிகள் உமக்கு மகிமையை தரட்டும். நாங்கள் சந்தித்த தோல்விகள் எங்களுக்கு பாடமாக அமையட்டும். நாங்கள் செய்த தவறுகளை உமது மன்னிக்கிற அன்பினால் மூடிவிடுமாறு மன்றாடுகின்றோம். இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீர் கொடுத்த வாக்குறுதியை எங்களை இன்று வரை தாங்கி நிற்கிறது. என் குடும்பம், என் பிள்ளைகள், என் தொழில் மற்றும் என் ஆரோக்கியம் என அனைத்தையும் நீர் வேலியடைத்து பாதுகாத்தீர். இந்த ஆண்டின் கடைசி ஜெபத்தை ஏறெடுக்கும் போது என் உள்ளம் நன்றியால் நிறைகிறது. வரும் புதிய ஆண்டில் நான் இன்னும் அதிகமாக உம்மை சார்ந்து வாழவும், உமது சித்தத்தின்படி என் பாதைகளை அமைத்துக் கொள்ளவும் அருள் புரியும். இருளை நீக்கி ஒளியை தரும் இறைவா, இந்த பழைய வருடத்தின் கசப்புகளை மறைத்து புதிய ஆண்டின் தேனை போன்ற ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்பும். இனி வரும் நாட்களிலும் உமது கரம் எங்களை பிடித்துக் கொள்ளட்டும். எங்களை இம்மட்டும் நடத்தின இறைவா, உமக்கே எல்லா ஸ்துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கின்றோம். ஆமீன். இயேசு பிறப்பு பெருவிழாவிலிருந்து செய்யத்தக்க ஜெபம். 1. புகழ புகழ அமுதமான இயேசுவே, மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன். அது இப்பொழுதே பற்றியெரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம்.
என்று திருவுளம் பற்றினீரே. இம்மை நாட்டங்களில் மயங்கியுள்ள எங்கள் இதயங்களை உமது இறை அன்பால் தெளிவிக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இரண்டாவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, நானே உலகின் ஒளி என்று திருவுளம் பற்றினீரே. சாவின் நிழலிலும் பாவ இருளிலும் அமிழ்ந்திருக்கிற எங்களை ஒளிர்விக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மூன்றாவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, நாம் அனைத்துக்கும் சிறப்பான மாதிரி என்று திருவுளம் பற்றினீரே. எங்கள் செயல்களின் தொடக்கம் முடிவு எல்லாம் உமது திருவுளப்படி நடத்த நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நான்காவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, உண்மையான திராட்சை செடி நானே என்று திருவுளம் பற்றினீரே. எங்களை நற்கொடிகளாக இந்த திவ்ய செடியில் சேர்த்து உத்தம பழங்களை விளைவிக்க நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஐந்தாவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, நல்லாயன் நானே என்று திருவுளம் பற்றினீரே. கெட்டுப்போன மக்களாயிருக்கும் எங்களை உமது வழியாக நடத்திட நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆறாவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, ஆடுகளுக்கு வாயில் நானே என்று திருவுளம் பற்றினீரே. உமது மந்தையின் சொந்த ஆடுகளாகிய எங்களை உமது விண்ணுலக கொட்டிலினுள் கூட்டிச் செல்ல நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஏழாவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கும் உணவு நானே என்று திருவுளம் பற்றி நீரே. இந்த திவ்ய உணவினால் எங்களை பலப்படுத்தி நடத்தியருள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எட்டாவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று திருவுளம் பற்றி நீரே. எங்களை இந்த திவ்ய வழியிலே உண்மைப்படி முடிவில்லா வாழ்வுக்கு நடத்தியருள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஒன்பதாவது, புகழ புகழ அமுதமான இயேசுவே, உலகில் நல்லுறவை நிலைநாட்ட வந்தீரே. எங்கள் இச்சைகளை அடக்கியாண்டு உம்மோடும் பிறரோடும் அமைதியில் எங்களை நடத்தியருள நல்ல நேரத்திலே எங்கள் நடுவில் வந்திருப்பீராக. உமது திருப்பெயர் என்றென்றும் புகழப்பட கடவது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்மை ஈடேற்றுபவரை நாம் அறியும்படி ஆண்டவர் செய்தார். மக்களின் முன்னால் தம் நீதி துலங்க செய்தார். ஜெபிப்போமாக. எங்கள் மீட்பின் ஊற்றாகிய இறைவா, எங்களை படைப்பின் சிகரமாகவும் மாண்புடையவர்களாகவும் வியத்தகு முறையில் படைத்து உம் திருமகனின் பிறப்பால் எங்களை இன்னும் வியத்தகு முறையில் புதுப்படைப்பாக்கினீர். எங்கள் மனித இயல்பில் பங்கு கொண்ட உம் திருமகனின் இறை இயல்பில் நாங்களும் பங்கு கொண்டு அவருடைய பிறப்பு விழாவின் நற்செய்தியை நாங்கள் சொல்லாலும் செயலாலும் உலகெங்கும் பறைசாற்ற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். பாலன் இயேசுவுக்கு ஜெபம். இறைவா, எனக்கு உதவியாக வந்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவ விரைந்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, எங்கள் மீட்புக்காக பரம தந்தையிடம் இருந்து இறங்கி தூய ஆவியால் கருவாகி கன்னியின் உதிரத்தில் வாக்கே மனுவுருவாகிய மிகவும்
இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். இரண்டாவது, உம் அன்னை வழியாக எலிசபெத் அம்மாளை சந்தித்து உம் முன்னோடியான அருளப்பரை தூய ஆவியால் நிரப்பி அவருடைய தாயின் உதிரத்திலே அர்ச்சித்தருளிய இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். மூன்றாவது, 9 மாதம் கன்னி தாயின் உதிரத்தில் அடைபட்டு புனித கன்னி மரியாவினாலும் புனித சூசையப்பராலும் மிகுந்த ஆர்வத்தோடு வளர்க்கப்பட்டு உலக மீட்புக்காக தந்தையாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நான்காவது, பெத்லகேம் நகரில் கன்னி மரியாவிடம் இருந்து பிறந்து துணிகளால் போர்த்தப்பட்டு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டு வான தூதர்களால் அறிவிக்கப்பட்டு இடையர்களால் சந்திக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஐந்தாவது, 8 நாட்களுக்கு பின் விருத்த சேதனத்தில் இயேசுவென்னும் மகிமை பொருந்திய பெயரை பெற்று பெயரினாலும் இரக்கத்தினாலும் மீட்பு பணிக்கு குறிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஆறாவது, வழிகாட்டியாயிருந்த விண்மீனால் கிழக்கிலிருந்து வந்த ஞானிகளுக்கு காண்பிக்கப்பட்டு தாயின் மடியில் தொழப்பட்டு பொன், சாம்பிராணி, வெள்ளை போலம் என்னும் காணிக்கைகளை கையேற்று கொண்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசி பெற்றவரே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஏழாவது, கன்னி தாயால் ஆலயத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிமியோன் கைகளில் ஏந்தப்பட்டு இறைவாக்கினர் அன்னாவால் இஸ்ரவேலருக்கு அறிவிக்கப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். எட்டாவது, கொடிய ஏரோதினால் சாவுக்கு தேடப்பட்டு புனித சூசியப்பரால் தாயோடு எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்டு கொடிய கொலையினின்று மீட்கப்பட்டு மாசற்ற மறை சாட்சியின் புகழ்ச்சிகளால் மகிமை அடைந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். ஒன்பதாவது, புனித கன்னி மரியாவோடும் முதுபெரும் தந்தையான புனித சூசியப்பரோடும் ஏரோதின் சாவு மட்டும் எகிப்து நாட்டில் தங்கி இருந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பத்தாவது, எகிப்து நாட்டினின்று தாயாரோடும் வளர்ந்த தந்தையோடும் இஸ்ரேல் நாட்டுக்கு திரும்பி வந்து பயணத்தில் பல துயரங்களை அனுபவித்து நாசரேத்தூரில் வாழ்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 11வது, நாசரேத்தின் திரு இல்லத்தில் தாயாருக்கும் வளர்த்த தந்தைக்கும் கீழ்ப்படிந்திருந்து வறுமையிலும் துன்பங்களிலும் இன்னல் அனுபவித்து ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வளர்ந்த இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். 12வது, 12 வயதில் எருசலேமுக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டு தாயாராலும்
வளர்த்த தந்தையாலும் தேடப்பட்டு 3 நாட்களுக்கு பின் மகிழ்ச்சியோடு போதகர்கள் சபை நடுவில் காணப்பட்ட இனிய பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். பாலனான இயேசுவே, எங்கள் பேரில் இரக்கமாயிரும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். கன்னி தாயினின்று பிறந்த திவ்ய இயேசுவே, பரம தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் உமக்கு ஸ்துதி உண்டாக கடவது. ஆமீன். பாலன் இயேசுவுக்கு புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்ட மைந்தனாகிய இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியாராகிய இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. 3 ஆட்களாயிருக்கும் ஒரே இறைவா, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. முடிவில்லாத தந்தையின் திருமகனாகிய திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மனிதனாய் பிறந்த இறை மைந்தனாகிய திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கன்னி மரியாவின் மைந்தனான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய தந்தையின் ஞானமாயிருக்கின்ற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய அன்னையின் மகிமையான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய பரம தந்தையின் சாயலாயிருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய திருத்தாயாரை படைத்தவராகிய திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய தந்தையின் பேரொளியாயிருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய தந்தைக்கு இணையாயிருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய அன்னைக்கு கீழ்ப்படிந்தவரான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய பரம தந்தையின் மகிழ்ச்சியாயிருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய அன்னைக்கு கருவூலமாயிருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய பெற்றோரின் காணிக்கையான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூய ஆவியினால் கருவாகிய திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உண்மையான மனிதனும் உண்மையான இறைவனுமாயிருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பாவிகளான மனுமக்களை மீட்க பாவியின் கோலங்கொண்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எலிசபெத் அம்மாளுடைய உதிரத்தில் இருந்த திருமுழுக்கு யோவானை அர்ச்சித்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித கன்னி மரியாவின் உதிரத்தில் 9 மாதம் அடங்கி இருந்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி.
கன்னி மகிமை கெடாதவரின் கனியாகிய திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மாட்டு கொட்டிலில் பிறந்து தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டு துணிகளால் பொதியப்பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தாழ்மையில் மகிமை உள்ள திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. புனித அன்பின் ஊற்றான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய திரு தாயாரினாலும் கற்பு நிறைந்த சூசையப்பராலும் மிகவும் வணங்கப்பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பிறந்த உடனே வான தூதர்களால் அறிவிக்கவும் தொழவும் பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஏழைகளான இடையர்களுக்கு உம்மை வெளிப்படுத்தின திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் தலைவரான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. மனித இயல்பினால் எங்களுக்கு சகோதரரான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தந்தையாகிய இறைவனையும் மனிதரையும் ஒப்புரவாக்க பிறந்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வறுமையில் பிறந்து உலக செல்வங்களை புறக்கணித்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தாழ்ச்சியான நிலையில் பிறந்து உலக ஆடம்பரங்களை அகற்றின திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. துன்ப நிலையில் பிறந்து இன்பங்களை ஒதுக்கிய திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. விருத்த சேதனத்தில் எங்களுக்காக அன்போடு இரத்தத்தை சிந்தின திவ்ய பாலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிழக்கில் தோன்றின புதிய விண்மீனை கொண்டு உம்மை வெளிப்படுத்தினவராகிய திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. கீழ்த்திசை ஞானிகள் உம்மை தொழ வருவதற்காக அவர்களுக்கு பக்தியையும் துணிவையும் ஏவினவரான திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஞானிகள் பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போளமும் ஒப்பு கொடுத்து தொழுத திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பொன்னால் அரசராகவும் சாம்பிராணியால் இறைவனாகவும் வெள்ளை போலத்தால் மனிதராகவும் எண்பிக்கப்பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய தாயாரால் காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மீட்டு கொள்ளப்பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்மை தமது கையில் ஏந்தின பேராளரான சிமியோன் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்பின திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. இறைவாக்கினராகிய அன்னாவால் புகழவும் மீட்பரென்று யூதர்களுக்கு அறிவிக்கவும் பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஏரோதினுடைய கொடிய பகைக்கு தப்பித்துக் கொள்ள எகிப்து நாட்டுக்கு கொண்டு போகப்பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஏரோதினுடைய கொடுமையால் கொல்லப்பட்ட குழந்தைகளுக்கு மீட்பாயிருந்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய இறை தந்தையின் திருவிழத்துக்கு அன்போடு கீழ்ப்படிந்து எகிப்தினின்று நாசரேத்துக்கு வந்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பரம தந்தையின் கட்டளைகளை வியப்புக்குரிய விதமாய் அனுசரித்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உம்முடைய இறை தந்தையின் புகழ்ச்சி பணிக்காக உம் அன்பு அன்னைக்கும் புனித சூசியப்பருக்கும் மறைவாய் எருசலேமில் 3 நாட்கள் தங்கின திவ்ய பாலனே,
எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. எல்லோரும் வியப்புறும்படி போதகர்களுக்கு மறை உண்மைகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிற போது 3ஆம் நாள் அவர்கள் நடுவில் ஆலயத்திலே தாய் தந்தையர்களால் காணப்பட்ட திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. உலக மக்கள் மிக்க ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தாய் தந்தையர்களுக்கு தாழ்ச்சியோடு கீழ்ப்படிந்திருந்த திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. பாலகர்களுக்கு மாதிரிகையாய் இருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. வானதூதர்களே வணங்கி ஸ்துதிக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. அனைத்து புனிதர்களுக்கும் முந்தின பாலனாயிருக்கிற திவ்ய பாலனே, எங்களை தயை பண்ணி ரட்சியும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. தயாபரராயிருந்து எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. ஆதாமின் மக்களின் கேடுற்ற நிலையினின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. பசாசின் அடிமைத்தனத்தினின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. உலக கெடுதியினின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. தற்பெருமை மமதையினின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. மோகத்தீயினின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. புத்தி குருட்டாட்டத்தினின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. துர்மரணத்திலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. அனைத்து பாவங்களிலே நின்று எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் கருவிலே திருவானதை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. உம்முடைய தாழ்மையான பிறப்பை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் சிந்தின கண்ணீரை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. உம்முடைய வருத்தமான விருத்த சேதனத்தை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் ஞானிகளுக்கு உம்மை வெளிப்படுத்தின இரக்கத்தை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் திருக்கோவிலில் காணிக்கையான பக்தி வணக்கத்தை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. உமது வியப்புக்குரிய கீழ்ப்படிதலை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் அனுபவித்த வறுமையை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் பட்ட வேதனைகளை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் இவ்வுலகத்தில் வாழ்ந்த புனித வாழ்க்கையையும் உரையாடல்களையும் பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. உம்முடைய பக்தி நிறைந்த ஜப தியானங்களை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. நீர் பெரியோர்கள் மட்டில் காண்பித்த வணக்கத்தை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. உம்முடைய வளர்ப்பு தந்தையான சூசையப்பரோடு நீர் செய்த வேலைகளை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. உம்முடைய திவ்ய குழந்தை பருவத்தை பார்த்து எங்களை மீட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. திவ்ய பாலனாகிய இயேசுவே, எங்களை மீட்டு ஆசீர்வதித்தருளும். ஜெபிப்போமாக. இறைவா, விண்மீன் வழிநடத்த உம் திருமகனை அனைத்துலக மக்களுக்கும் வெளிப்படுத்தினீர். ஆற்றலும் அன்பும் நிறைந்த உம் திருமகன் எம்மோடு இருக்கிறார் என்பதை விசுவாசத்தால் ஏற்றுக்கொள்ளும் நாங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளை எல்லாம் கடந்து உமது மகத்துவத்தின் அழகை கண்டு களித்திட எங்களை அழைத்து செல்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கர்த்தர் பிறந்த திருநாள் ஜெபம். எங்களை காப்பாற்றி ரட்சிக்க வந்த ஆராதனைக்குரிய எங்கள் ஆண்டவரே, இதோ உம்மிடத்தில் சந்தோஷப்பட்டு உம்மை ஸ்தோத்தரித்து உமது சமூகத்தில் சங்கீதங்களை பாடி உமது மகிமை பிரதாபத்தை கொண்டாடி வணங்கி நமஸ்கரிக்க உமது சந்நிதியில் மகா பயபக்தியோடு வந்திருக்கின்றோம். பரமண்டலங்கள் ஆச்சரியப்பட அவ்விடத்தில் தூதர்கள் வந்து உன்னத ஸ்துதிகளை பாட, இரட்சணியத்தின் பாக்கியத்தை பெறுகிற நாங்கள் எங்கள் ராஜாவாகிய தேவரீரை கொண்டாடி எங்கள் இருதய மகிழ்ச்சியோடு கரங்களை குவித்து வாய் நிறைய உமது புகழ்ச்சிகளை சொல்லிக்கொண்டு உம்மை ஆராதிக்கின்றோம். பிதாவினிடத்தில் நித்தியத்தில் இருந்து கால ஓட்டப்படி பரிசுத்த கன்னிகையினிடத்தினின்று பிறந்து எங்களை மீட்க வந்த அருமையான தேவனே, உம்மை ஆவலோடு வணங்குகிறோம். எங்கள் தேவனால் படைக்கப்பட்ட வானங்களே, அணி அணியான நட்சத்திரங்களே, பூமியே, சமுத்திரங்களே, பிதாவினிடத்தில் நித்தியமுமாய் உதித்து கால ஓட்டப்படி ஒரு பரிசுத்த கன்னிகையிடத்தில் இருந்து எங்களை மீட்பதற்காக பிறந்த எங்கள் நாதரை புகழ எங்களுடனே வாருங்கள். சுபாவத்தின் ஆழத்தையும் விரிவையும் செய்து இருளில் இருந்து பிரகாசத்தை வர பண்ணும் தேவனே, உலகத்தை ரட்சிக்க வந்த மகேஸ்வரரே, வருஷத்தின் சக்கரம் சுற்றி வந்து மகிழ்ச்சிக்குரிய எங்கள் மீட்பின் நாளை கொண்டு வந்ததினால் இரவோடும் பகலோடும் அரூபிகளோடும் நாங்கள் உம்மை வணங்கி ஆராதிக்கிறோம். தாங்கப்படாத ஆசை பக்தி கொண்டு கை கட்டி வாய் புதைத்து புத்தியின் பிரமிப்பை அடக்கிக் கொண்டு மனங்கொண்ட பூரிப்போடு தூதர்கள் அதை தூதர்கள் முதலிய சகல சமனசுகளோடும் இடையர்கள் 3 ராஜாக்கள் முதலியவர்களோடும் உமது பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து உம்மை 1000 முறை கும்பிடுகிறோம். மகா உன்னத இறைவனே, மகத்துவம் பொருந்திய சமாதான ராஜாவே, தூர இருக்கிற வஸ்துக்களை நெருங்கி காட்டும் கண்ணாடி கொப்ப வானலோக காரியங்களை கீழே இழுத்து காட்ட வந்த மதுரம் பொருந்திய மீட்பரே, பிதாவின் பிரகாசத்தை காட்டும் நீதியாதித்தனே, எங்கள் மன்றாட்டுக்கு செவி சாய்த்து நாங்கள் கேட்கிறதை தந்தருளும். சூரியனானது ஒரு எல்லையினின்று புறப்பட்டு இன்னொரு எல்லை மட்டும் மகா கம்பீரமாய் எழுந்தருளி போவது போல தேவரீர் ஜோதி பிரகாச வடிவாய் தாழ்ச்சியை அணிந்து கொண்டு கர்வத்தால் கெட்ட மானிட குலத்தை சீர்படுத்த வந்தமையால் புது பாட்டுகளையும் கீர்த்தனைகளையும் பாடி உம்மை ஸ்துதிக்கிறோம். கிறிஸ்து நாதரே, எங்களுக்காகவே பிறந்திருக்கிறீர். ஆ தேவகுமாரரே, நித்திய மகிமை அளிப்பவரே, உண்மையும் வழியும் ஜீவியமுமாயிருக்கிறவரே, நீதி பிரகாரம் பிரஜைகளுக்கு தீர்வையிட்டு எளியவர்களை ஆதரியும். ஓ மகா தீர்க்கதரிசியே, அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜாவே, ஜீவியத்தின் அப்பமே, உமது நாமம் எங்களில் அக்களிப்போடு வாழ்த்தப்படுவதாக. பூமியிலிருந்து உண்மை புறப்பட்டது, வானத்தில் இருந்து நீதி வந்தது என்கிற வாக்கியம் நிறைவேறட்டும். உலகம் முழுவதிலும் உம்மால் சந்தோஷம் உண்டாயிற்று. நீர் பரலோகத்தில் இருந்து இறங்கினமையால் வானமும் பூமியும் கடலும் உம்மை வாழ்த்த கடவன. ஆல்பா ஒமேகா எனப்படும் ஆதி அந்தம் இல்லாத மகேஸ்வரரே, எங்கள் சங்கீதங்களுக்கு செவி கொடும். இனி மனிதன் நாவு மௌனமாயிருக்க இடமில்லை. வானத்தினின்று இறங்கிய விருந்தாளியே,
வானத்தை தவத்தால் நிரப்பி வந்த சுந்தர ராயரே, உலகத்தை நடுத்தீர்க்கிறவரே, எங்கள் பாவ காயங்களை மாற்றி உச்சித வரங்களை தந்து உயர்ந்த மோட்ச பதவி அடைய செய்தருளும். முதல் ஆதாமின் அகந்தை இரண்டாம் ஆதாமின் தாழ்ச்சியால் அடிபட்டது. சர்வ லோகத்தையும் கையிலேந்தி ஆட்டி வைக்கும் கடவுளே, அணை கடந்த எங்கள் தீமைகளுக்கு உபசாந்தியே, எங்கள் வேண்டுதலை கேட்டருளும். நாங்கள் உமது ரகசிய வழியில் வந்து அடைய வேண்டிய வரங்களை தாரும். ஆ பெத்தலேமே, நீ எம்மாத்திரம் உயர்ந்திருக்கிறாய்! சீயோன் குமாரத்திகளே, உங்களுக்கு எம்மாத்திரம் ஆறுதல்! ஆ இம்மானுவேலே, எங்களில் இருக்க வந்த நாதனே, மெசியா எனப்படும் இரட்சகரே, அறிவின் கடலே, நாங்கள் பாசங்களில் நின்று நீங்கினவர்களாகி சுத்த பிரகாசத்தை கொள்ள செய்யும். ஆ எங்கள் அதிபதியே, இந்த காலத்தில் நாங்கள் மணிகளை அடித்து பூக்களை புனைந்து பீடங்களை சிங்காரித்து எங்கள் குறைகளை சொல்லிக்கொண்டு உமது காலில் விழுந்து கும்பிடுகிறோம். உமது திருக்கையால் எம்மை ஆசீர்வதித்து நாங்கள் உடல் புவி பேயை வென்று புண்ணியங்களில் வளர்ந்து உமது ராஜ்யத்தில் வந்து சேர செய்தருளும். ஆமீன். தூய இயேசு பாலனிடம் ஜெபம். உங்களுடைய பாவங்களுக்காக வருத்தப்படுவதாக இயேசுவிடம் கூறுங்கள். வல்லமையுள்ள ஜெபம். இனிய இயேசு பாலனே, உம்மை நேசித்து ஆராதித்து உம்முடன் எனது துயரங்களை பகிர்ந்து கொள்ள தாழ்ச்சியுடன் வருகிறேன். எனக்கு தேவையான உதவியை அன்புடன் தருவீர் என்னும் நம்பிக்கையுடன் வருகிறேன். ஏனெனில் உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை. பாவத்தினுடையவும் சாத்தானுடையவும் அடிமைத்தனத்தில் இருந்து எங்களை மீட்கும்படி எங்கள் மனித சுபாவத்தை எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் நீர் பலவீனர் போலானீர். உமது நன்மைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து தந்தாய் இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றி அருளும். ஆயினும் என் மனதின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று நீர் மரண அவஸ்தைப்படும் போது சொன்னதையே நானும் சொல்கிறேன். சிறுவர்களுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே. சிறுமை நிறைந்த என்னை கண்ணோக்கும். எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவீராக. இவ்விதம் நான் நடப்பில் உமது நண்பனாக வளர்வேன். உமது நட்பை பரகதியில் என்றென்றும் அனுபவிப்பேனாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த 6 நாள் தியானமும் வேண்டுதலும் உங்களை ஆவிக்குரிய பயணத்தில் பலப்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன். 2025ஆம் ஆண்டை இறைவனின் மன்னிப்போடும் நன்றியோடும் புகழ்ச்சியோடும் நிறைவு செய்துவிட்டோம். இப்போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக புதிய நம்பிக்கையுடன் 2026ஆம் ஆண்டிற்குள் நுழைய தகுதி பெற்றுள்ளீர்கள். பிறக்க போகும் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் மகிழ்ச்சி நிறைந்ததாகவும் அமைய என் உளமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.